ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சாஸ்பேன் எடுத்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் காலிஃப்ளவர் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கும், அட்லீஸ்ட் சூடாவது ஆயிருக்கும். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் இந்த சுடு தண்ணிலேயே இந்த காலிஃப்ளவர் குக் ஆகட்டும். ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஒரு 50 to 60% குக் ஆனால் போதும். இப்போ தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். காலிஃப்ளவரில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பிஞ்ச் ஆஃப் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். நார்மல் சில்லி நம்ம ஸ்பைஸுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் ஆல்ரெடி கண்டிப்பாக கொஞ்சமாவது வாட்டர் இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது பர்ஃபெக்டாக மேரினேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த காலிஃப்ளவரில் இருக்க வாட்டரும் அந்த மசாலாவோடு சேர்ந்து ஈஸியாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மசாலா காலிஃப்ளவரோட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நிறைய கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ ஃப்ரையிங் பேன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரையிங் பேன் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும் போது ஃப்ளேம் கண்டிப்பாக மீடியம் டு ஹையில் தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணாலும் நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க. ஸோ தட் எல்லா சைட்லையும் ஈவனாக உங்களுக்கு குக் ஆகும். அதே மாதிரி ஈவனாக கலரும் சேஞ்ச் ஆகும். ஃப்ரையிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7 to 8 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. ஸோ உங்களோட பேன் சைஸ், ஆயிலோட இதை பொறுத்து ஃப்ரையிங் டைம் இருக்கும். ஸோ ஃப்ரையிங் டைம் அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக எப்படி இருக்குமோ அதுபடி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிருக்க. டிஷ்யூ பேப்பரில் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளாரும் ஆட் பண்ணியிருக்கனால நல்லாவே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஸ்டார்டராக கொடுக்கலாம், இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக கொடுக்கும் போது ஏதாவது தொட்டுக்க சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.